ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு அஃபிஷியலாக ஓப்பன் புக் சிஸ்டம், அதாவது ரீ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அப்கமிங் ஈவன் செமஸ்டர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அஃபிஷியலாக வெளியே வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் கவனித்து பாருங்கள். வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் மாஸ்க் மன்னன் சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் அட்மின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட், இ-புக் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இ-புக்கில் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் எடுக்கலாம் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அன்அஃபிஷியலாக இருக்கும்போது பேசின பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து லைட்டாக ரீட் மட்டும் பண்ணுறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நியூ பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு வந்து ஒரு செயின் ஃபார்மேட் அதை வந்து இப்போ வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணுறேன், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஓவராலாக ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜில் உங்களோட டவுன்லோட் த கொஸ்டின்ஸ் பேப்பர் அண்ட் அடுத்ததாக காலேஜில் டிஸ்ட்ரிபியூட் த கரெக்ட் கொஸ்டின் பேப்பர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் டேக் 3 hours டு ரைட் த எக்ஸாம். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேன் த ஆன்சர் ஸ்கிரிப்ட். அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் த சாஃப்ட் காப்பி டு த பிரின்சிபல். College வந்து receive the soft copy of the answer script. Again college வந்து enter the attendance in the web portal. Students send the hard copy to the principal. College receive the hard copy of the answer script. College arrange and bundle the answer script. College handle over the principal. University will collect the answer packets. ஸோ இது வந்து ஒரு சின்ன செயினாக இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயின் பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க அந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The question paper will be downloaded from the web portal of the Office of the Controller of Examination, Anna University, Chennai, 30 minutes before of the examination. உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம் செல்லுக்கு பர்டிகுலராக ஒவ்வொரு காலேஜஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதாவது எக்ஸாம் 9 o'clock 8:30 உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து ரிசீவ் ஆயிரும். கரெக்ட் கொஸ்டின் பேப்பர் will be sent to the students of the college by the exam cell in any of the platforms such as Google Classroom, Microsoft Teams, Gmail or any other sources. ஸோ நான் சொன்ன மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம், வாட்ஸ்அப் லிங்க்ஸ் இது மாதிரி நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ பல காலேஜஸில். ஜாயின் பண்ணாதவங்க உங்களோட ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேஸ்க்கு டேரெக்டாக இமெயில் ஐடிக்கு வந்துடும். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ரைட் த எக்ஸாமினேஷன் இந்த A4 சைஸ் பேப்பர் ஆன் போத் த சைட்ஸ் லிமிட்டட் டு 30 pages. 15 பேப்பர் 30 pages. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 பேப்பர் 30 pages. எக்ஸ்ட்ரா கிராஃப் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் அந்த கேல்குலேஷனில் வராது. அதாவது நீங்கள் 15 பேப்பர் 2 கிராஃப் ஷீட் எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ரைட் த எக்ஸாமினேஷன் இன் ப்ளூ ஆர் பிளாக் பென் அண்ட் நாட் அலோட் டு டைப் இன் த ஆன்சர் பேப்பர் அண்ட் ஆல்சோ நாட் டு காப்பி ஆர் பேஸ்ட் த டெக்ஸ்ட் புக் இமேஜஸ் இன் தேர் ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் புக் சிஸ்டமில் ப்ளூ ஆர் பிளாக் பென் வச்சு தான் எழுதணும். அதை வந்து காப்பி பேஸ்ட் ஆர் டைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரைட் தேர் ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் கோட் ஆன் த டாப் ஆஃப் த ஈச் பேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரைட் த டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், பேஜ் நம்பர் அண்ட் ஷுட் புட் தேர் சிக்னேச்சர் ஆன் த பாட்டம் ஆஃப் த ஈச் பேஜ். ஸோ இதுவும் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் அன்அஃபிஷியலாக இருக்கும்போது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த எக்ஸாமினேஷன் த ஸ்டூடெண்ட் ஷுட் ஸ்கேன் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் கன்வெர்ட் இட் அஸ் PDF ஃபைல் வித் ஃபைல் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோடு. ஸோ ஃபைல் நேம் வந்து உங்களோட நேமோ உங்களோட காலேஜ் நேமோ போட்டுறாதீங்க. ஸோ ஆர்டினரியாக வந்து அது வந்து டாக்குமெண்ட்டையும் சேவ் பண்ணிடாதீங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடு போட்டு தான் சேவ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அடுத்ததாக the HODs of the department will create necessary students IDs in Google Classroom or Microsoft Teams, Gmail or any other resources required in the end semester examination. ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து Gmail, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இது எல்லாமே காலேஜஸில் போய் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட், த கூகுள் கிளாஸ் ரூம், மைக்ரோசாஃப்ட் டீம், ஜிமெயில் எனி அதர் சோர்சஸ் வில் பி கஸ்டமைஸ் கான்ஃபிகர்ட் ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அப்லோட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை டேரெக்டாக கூகுள் கிளாஸ் ரூம், மைக்ரோசாஃப்ட் டீம் இதில் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ பர்டிகுலராக டைமுக்கு ஷார்ப்பாக அப்லோட் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ஆப்சென்ட் அப்படி நோட் பண்ணிடுவாங்க. த கேண்டிடேட் ஷுட் அப்லோட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் த்ரூ கூகுள் கிளாஸ் ரூம் ஆர் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், ஜிமெயில் ஆர் எனி அதர் சோர்சஸ் வித்தின் த prescribed time limit as directed by the principal dean of the college. உங்களுக்கு வந்து டைம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பரில். அந்த டைம் முடிகிற முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. The candidate has to dispatch his or his answer script in a cloth line cover by speed post, register post.
யாரும் கொரியர் பண்ணிடாதீங்க. ரொம்ப சேனல்ஸில் வந்து குழப்பிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. கொரியர் பண்ணணும். கொரியர் பண்ணால் அலோ பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்டர் போஸ்டர் ஸ்பீட் போஸ்ட் பண்ணி அந்த பேமெண்ட் பில் உங்கள் கையில் இருக்கணும். அட்ரஸ் டு த பிரின்சிபல் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ டேரெக்டாக வந்து உங்களோட ஸ்டாஃப் வீட்டு அட்ரஸ்க்கோ பிரின்சிபல் வீட்டு அட்ரஸ்க்கோ பண்ணிடாதீங்க. பிரின்சிபல் நேம் போட்டு உங்களோட காலேஜ் அட்ரஸ்க்கு அதை வந்து ஸ்பீட் போஸ்ட்டை ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள். சேம் டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஃபார் த ஃபோர்நூன் செஷன் அண்ட் ஆன் த வெரி நெக்ஸ்ட் டே ஃபார் த ஆஃப்டர்நூன் செஷன் ஃபேலிங் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஆப்சென்ட். ஸோ இப்போ காலையில் உங்களுக்கு எக்ஸாம் 9 to 12 இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 o'clock or 2 o'clock முன்னாடி அதை வந்து போஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஈவினிங் எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக த டீட்டெயில் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரிசீவ்ட் ஆன் த லிமிட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரெசன்ட் அண்ட் த சேம் வில் பி என்டர்ட் இன் த வெப் போர்ட்டல். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரிசீவ்டு ஒரு டைமுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் காலேஜில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க அண்ட் வெப் போர்ட்டல்லையே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அடுத்ததாக அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆன் டே டு டே பேசிஸ். ஸோ டெய்லி டே டு டே இன்றைக்கி எக்ஸாம்ஸ் இருக்குன்னா டெய்லி வந்து வெப் போர்ட்டலில் அப்லோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட் காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வில் பி கலெக்டட் ஒன்லி பை குவிஸ் அசைன்மெண்ட் ஃபேக்கல்ட்டி அவைலபிள் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மைக்ரோசாஃப்ட் டீம் எனி அதர் கோர்ஸ். ஸோ உங்களோட சாஃப்ட் காப்பி நீங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவீங்களா அது வந்து கலெக்டட் பை யூசிங் குவிஸ் அசைன்மெண்ட் ஃபேக்கல்ட்டி. ஸோ அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுருக்காங்க, அது மூலமாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேக்கிங் த என்ட்ரி ஆஃப் டீட்டெயில்ஸ் இந்த வெப் போர்ட்டல் அட்டண்டன்ஸ் ஷீட் வில் பி டவுன்லோடட் பை த எக்ஸாம் கோஆர்டினேட்டர் அண்ட் சப்மிட்டட் டு த பிரின்சிபல் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட். ஸோ உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் சென்ட் பண்ண அப்புறம் வெப் போர்ட்டலில் உங்களுக்கான அட்டண்டன்ஸை போட்டு அந்த அட்டண்டன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுவாங்க. பிரின்சிபல் தலைமையிலேருந்து அதுவும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் த ஹார்ட் காப்பி of answer script of the student is not received by the college, then the soft copy of the answer script along with the acknowledgement received at the post office during booking of the hard copy should be provided for verification. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யாருக்காச்சும் உங்களோட போஸ்ட் சென்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட சாஃப்ட் காப்பி உங்கள் காலேஜில் டவுன்லோட் பண்ணி அண்ட் அதுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ப்ரூஃப்காக போஸ்ட் பண்ணும்போது பேமெண்ட் பில்லு கொடுப்பாங்க, அதை வந்து சேஃபாக ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து உங்களோட ப்ரூஃப்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் நாட் ப்ரொவைடட் தென் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வில் பி நாட் கன்சிடர்ட் ஃபார் வேல்யூவேஷன். ஸோ யார் பேமெண்ட் பில் கொடுக்கலையோ அவங்களுக்கு வந்து இது வந்து வேல்யூவேஷனுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டோம், அதாவது வேல்யூவேஷனுக்கு எலிஜிபிள் இல்லை உங்களோட பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா the answer script of those candidates who have uploaded the PDF in Google Classroom, Microsoft Team or any other sources with the prescribed time limit whose answer script received at the institution with the prescribed time limit will be considered for valuation. டைம் லிமிட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் யாருமே டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஸ்டோக்கர் அப்ளிகேஷனில் வரல, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சுட்டு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ண போங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். எம்சிக்யூவில் ரொம்ப பேர் நிறைய தப்பு பண்ணி லாக் ஆகிட்டீங்க. ஸோ அதே தப்பு இந்த எக்ஸாம்லேயும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அனைத்து மாணவர்களும் பாஸ் ஆக மாஸ்க் மனன் சேனல் மூலமாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் எக்ஸாம். ஸோ லாக்டவுனை கண்டிப்பாக 1 or 2 டேஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபாக மாஸ்க்லாம் போட்டு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணி ஸ்டேஷனரி ஷாப்பில் போய் உங்களுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படுது, முக்கியமாக த்ரெட்டு, போஸ்டல் கவர் எல்லாமே எக்ஸ்ட்ராவாகவே வாங்கி வச்சுக்கோங்க. A4 சைஸ் பேப்பர் எல்லாமே. ஸோ எப்போ வேணாலும் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஃபாக போய் உங்களுக்கான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் லாக்டவுன் போட்டாலும் நீங்கள் வந்து ஓப்பன் புக் சிஸ்டமில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.